ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர் முதலீடு மோசடி திட்டத்தில் தனது சேமிப்பு தொகையான 1,09,500 ரிங்கேட்டை இழந்தார். 57 வயதான அந்த நபர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதியன்று தனது நண்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்த பங்கு முதலீட்டு திட்டத்தில் பணத்தை இழந்துள்ளதாக கொலத்திருங்காண்டு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமாட்னோர் தெரிவித்தார். ஒரு ஆன்லைன் விற்பனை முகவரின் விளக்கத்தை கேட்ட பிறகு அந்த முதலீட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் ஈர்க்கப்பட்டதோடு 1,50,000 மூலதன முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த முதலீட்டு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு 18 விழுக்காடு லாப ஈவு 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் 6,700 ரிங்கேட் மதிப்புள்ள லாபத்தொகை வழங்கப்படும் என்றும் அந்த நபருக்கு உறுதியளிக்கப்பட்டது. இதனை நம்பி அந்த ஆடவர் அதே நாளில் 1,50,000 ரிங்கேட்டை பட்டுவாடா செய்துள்ளார். மேலும் பணம் செலுத்தப்பட்ட பிறகு படிப்படியாக 40,500 ரிங்கேட் வருமானத்தையும் அவர் பெற்றுள்ளார். அதன் பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி முதல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. தாம் ஏமாற்றப்பட்டதோடு மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அஸ்லி மொமாட்னோர் தெரிவித்தார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.